ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, நம்ம தமிழ்ச்செல்வி கனவில் ஒரு முறை நம்ம பங்காரமாக வந்தாங்க. வந்து ஒரு துண்டு சீட்டை கொடுத்து இதில் ஒரு கையெழுத்து போட்டு கொடுன்னு கேட்குறாங்க. இந்த அம்மா ஒன்றும் புரியாமல் நடுங்கிட்டு தமிழ்ச்செல்வின்னு கையெழுத்து போட்டு கொடுக்குது. அம்மா வாங்கிட்டு மறைஞ்சிட்டாங்க. அதுக்கு பின்னால் என்னாச்சுங்க, இது மண்டலத்தில் போய் இந்த விஷயத்தை சொல்லுது. மண்டல சக்திகள் சொல்கிறாங்க, உனக்கு ப்ரொமோஷன் வருமா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அதுக்கெல்லாம் எனக்கு இன்னும் சில ஆண்டுகள் ஆகும், சீனியாரிட்டி படி தான் வரும் அப்படின்றது சொல்லுது. ஆனால் அம்மா என்ன பண்ணிக்குது பாருங்கள், மாவட்ட தலைவர் ஃபோன் பண்ணி, அம்மா உங்களை திருமங்கல வட்டத்துக்கு தலைவியாக போட்டிருக்கிறோம், நீங்கள் அந்த பொறுப்படுத்தி செய்யுங்கன்னு சொல்கிறார். எப்படி பாருங்கள், அம்மாவுடைய கருணை. தொண்டு கொடுக்குறாங்க. அடுத்த சக்தியில் அவங்க மாதம் ஒரு முறை திருமங்கலத்தில் இருந்து கரடிக்கல் சக்தி படத்தை தாண்டி ஒரு ஊருக்கு இவங்க பணி நிமித்தமாக மாதம் ஒரு முறை செல்ல வேண்டும். போகிற வழியில் தான் கரடிக்கல் சக்தி படம் இருக்குது. அப்படி இவங்க ஒரு முறை போகும் பொழுது 3 மாதங்களுக்கு முன்னால் அப்போ கரடிக்கல் சக்தி பீடம் கும்பாபிஷேகம் ஆகவில்லை. ஆனால் இவங்களுக்கு பகல் நேரத்தில் கருவறையில் அர்த்த மண்டபத்தில் அம்மாவுடைய சிலை சிறப்பான அலங்காரத்தோடு வீட்டு இருக்கின்றது. அந்த மாதிரி காட்சி கிடச்சிது. இது கண்ணை கசக்கி பார்க்குது, ஆனால் காட்சி உண்மை, ஒன்றும் பொய்யெல்லாம் இல்லை. இவங்க நினைக்கிறாங்க கும்பாபிஷேகம்னு அம்மா பந்தெல்லாம் செய்வாங்க, எப்படி இங்கே கும்பாபிஷேகம் ஆச்சு, அது சாமி அர்த்த மண்டபத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே குழம்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் 3 மாதம் கழித்து அவங்களோட வேலை செய்கிற ஒரு டிரைவர், ஜீப் டிரைவர் சொல்கிறாரு, அம்மா கரடிக்கல் சக்தி பட கும்பாபிஷேகம் ஆக போகுது, இந்த அடுத்த மாதம் பாருங்க அழைப்புதலெல்லாம் வந்திருக்குது, அம்மா செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த அம்மா எனக்கு இல்லையே, 3 மாதத்துக்கு முன்னாலே கும்பாபிஷேகம் ஆனதாக நான் பார்த்தேன், அப்படி கருவறையில் அர்த்த மண்டபத்தில் அம்மா சில சிறப்பான அலங்காரத்தோடு இருந்தது அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. இல்லைங்கம்மா, இப்படியெல்லாம் இல்லை, இனிமேல் தான் நடக்க போகுதுன்னு அவர் சொல்கிறார். சரி, இது சந்தேகப்பட்டு திரும்பி வரும் பொழுது அந்த கரடிக்கல் சக்தி படத்தை பார்க்குது. பார்த்தா அந்த அர்த்த மண்டபத்தில் அம்மாவோட சிலை இல்லை, காலியாகத்தான் இருக்குது. இப்போ நினச்சி, ஓ அம்மா நம்மளுக்கு சித்தாடல் பண்ணி இந்த மாதிரி காட்சி கொடுத்துருக்குறாங்க, அம்மாவுடைய கருணை என்னவென்று சொல்வதுன்னு அப்படியே கண் கலங்கி கைகூப்பி வணங்கிட்டு அவர்கள் சமாதானம் அடைந்தார்கள். சக்திகளே, ஓம் பங்காரு அடிகளே ஓம்.